வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 படங்கள். எனக்கு ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ரெண்டுமே நல்ல படங்கள் தான். பட் அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து மலையாள படமான டிஎஸ் இராய் அப்படிங்கிற படம். இதோடைய பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுமான்ற மாதிரி அதுவே சரியாக பண்ணுறான்னு தெரில. டிஎஸ் இராய். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து ஆக்சுவலாக எங்கேயாவது ரிலீஸ் ஆகலை. அதனால் சரி ஓடிடி வரட்டுன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணுது. அந்த டைமில் ஆஹா இதுதான்டா ஆறுன்ற மாதிரிலாம் கிளம்புனது. ஆக்சுவலாக இந்த படத்தோட டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த சம்பவங்கள் அந்த மாதிரி ஒன்று வந்து பூதகாலம், அடுத்து பிரம்மயுகம். ரெண்டுமே வந்து நான் ஹாரர் ஏரியாவை லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கிறேனான்ற மாதிரியே இந்த மனுஷன் அடுத்தடுத்து பண்ணுறதா. ஸோ அவருடைய டைப்பில் ஒரு ஹாரர்னும் போது கொஞ்சம் அது வித்தியாசமாக இருக்குங்கிறதுனால தான் ட்ரை பண்ணுது. இதில் கதை என்ன அப்படின்னாக்க, ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறார். அவர் அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இது வாலிப வயசு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆளு. இப்போ அப்படிப்பட்ட இவர் கூட இருந்த ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட 6 சம்பவங்கள் இவர் வீட்டுக்குள்ளே அரங்கேற ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது, எப்படி அந்த மொத்த சம்பவத்தையும் தடுத்து நிறுத்தினார், இந்த பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிச்சார், இதுதான் படமே. அண்ட் இதில் ஆக்சுவலாக இந்த ஹாரர் ஏரியாங்கிறது வழக்கமான ஹாரர் படங்களை வரும் தெரியுமா, ஒரு டெம்ப்ளேட்டு பேயுடைய சொந்த கதை சோக கதை சொல்கிறது, அதுக்கப்புறமா எல்லாரும் மந்திரம் போட்டு அதுக்கு மாவு கட்டு போடுறது, அந்த விஷயங்கள்லாம் கிடையாது இதில். ஸோ அதுவே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக திடீர்னு பேய் நான் கொடூரமாக மூஞ்ச காட்டுறேன், மூஞ்ச பார்த்து நீங்கள் பயந்துருவீங்க அப்படின்லாம் இல்லாமல் சுற்றி அந்த அட்மாஸ்பியரை வச்சே கொஞ்சம் நமக்கு பயத்தை ஏற்படுத்துறது. எப்படின்னா இந்த ஃபேன் சவுண்டு, திடீர்னு கிளாஸ் உடையிறது, திடீர்னு கிளாக் சவுண்டு, அதை வச்சே கொஞ்சம் இங்கே எப்படி கொஞ்சம் டெரர் மூமெண்ட்டெல்லாம் பில்ட் பண்ணுறதுன்ற மாதிரி அந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து பாதி படத்துக்கு அப்புறமா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவுக்கு போயிடுமா. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் எப்படா இது என்னடா பண்ணியிருப்பாங்க, என்னடா காரணம் இது அப்படிங்கிற அந்த கண்டுபிடிக்கிற ஏரியாவுமே கூட நல்லா இருந்துச்சு. எனக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு அந்த ஒரு பாதி படம் வரைக்குமே கூட என்ன இவங்க கொஞ்சம் ஓவர் பில்டப் கொடுத்ததுனால இது கொஞ்சம் ஓவராக ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் பயமுறுத்துகிற ஏரியாலாம் அவ்வளோ ஒன்றும் இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் செட் ஆச்சு. ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒன்று நடந்ததுக்கு அப்புறமா ஓகேடா இப்போ நான் கனெக்ட் ஆகிட்டேன். அது வரைக்கும் கூட அங்கே இங்கன்ற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் கனெக்ட் ஆகிட்டேன்டா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கதை சொன்னாலும் நான் பார்க்குறேன்டான்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த படத்தோட கனெக்டே ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக கடைசி ஒரு அரை மணி நேரம் கிட்டலாம் இவங்க காட்டின அந்த விஷுவலா அந்த ஏரியாவே கொஞ்சம் இவங்க சொன்ன அந்த கதைகள் அதெல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு இதில் வந்து இப்போ அந்த கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிச்சு இன்னுமே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லாமல் அந்த கேரக்டருக்கு இப்படிலாம் ஆச்சுங்கிறத சொல்கிறது மூலியமாகவே நம்மளே இமேஜின் பண்ணி அந்த கேரக்டருக்கு இப்படியா இருக்கும்பா, எதனால் இப்படி நடந்திருக்கும்பான்ற மாதிரி நம்மளை இமேஜின் பண்ண விட்டாங்கல்ல, அந்த விஷயங்கள் எனக்கு இதில் பிடிச்சது. இல்லை எனக்கு பெயினா வெள்ளை சாரி கட்டிட்டு வரணும், மல்லிப்பூ வச்சுக்கிட்டு தான் வரணும்னு இந்த வழக்கமான ஹாரர் தான் வேணும்னா இது வந்து பெருசாக ஒன்றும் ஒர்க் ஆகாது. பட் ஓகே, நான் கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரை பண்ணுறேன்ப்பா. ஆனால் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னாக்க தாராளமாக இந்த படம் வந்து செட் ஆகும். ஒரு கேரக்டருக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஏரியாவிலேருந்து கன்ஃபார்ம் உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சிரும். ஸோ இந்த படம் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சுப்பா. அண்ட் இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேட்டர்லேயே பார்த்துக்கலாம் போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எஃபெக்டிவாக இருந்திருக்கும். சரி, 2வது படத்துக்கு வரேன். த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படம். பார்த்தீங்களா, இப்படி ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் உங்க கூட இருந்தானா என்ன பண்ணணும், உடனே நீங்கள் பிரேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அறிகுறிகள் இதெல்லாம் உங்கள் பாய் ஃப்ரெண்டு பண்ணுறானா அப்போ இவனை நீங்கள் கட் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரிஸை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய படம் தான் த கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற படம். இதில் கதை என்ன அப்படின்னாக்க, காலேஜுக்கு வந்து சேர்றாங்க நம்ம ராஸ்மிகா. இந்த காலேஜே எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. அந்த ஹீரோவுக்கு ராஸ்மிகா மேலே காதல் பார்த்த உடனே வந்துருச்சு. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுறது காதல் தானா இல்லை இவன் மேலே க்ரஷ்ஷா என்னன்னே சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடவே தான் அவங்க இருக்கிறாங்க. பட் போக போக நம்ம ஹீரோவுடைய குணாதிசயங்கள், அவர் எந்த அளவுக்கு நான் சைக்கோ அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுற இடங்கள்லேருந்து இவங்க அந்த சைக்கோ கிட்டேருந்து அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்டேருந்து இவங்க தப்பிச்சாங்களா, வெளியே எப்படி வந்தாங்க, இந்த விஷ கிருமி கிட்டேருந்து அவங்க வாழ்க்கை எப்படி மீட் எடுத்தாங்க, இதுதான் கதை. இது வந்து ரொமான்ஸ் ட்ராமா அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போகாதீங்க. ரொமான்ஸுங்கிறதே இருக்காது. ஆக்சுவலாக ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு, அந்த ஆங்கிளில் தான் இந்த ஒட்டுமொத்த படமே இவங்க அந்த ஏரியாவில் தான் டீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படங்கள்ல இந்த தாத்தா கிட்ட எல்லா குரூப்பும் சிக்கிப்பாங்க, ஐயோ எப்படா தப்பிக்க போறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஒரு லவ் ட்ராமாக்குள்ளே கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான டாக்ஸிக் விஷயங்கள்லாம் இது இப்படி டீல் பண்ணுறதுங்களேன்ற மாதிரி அந்த ஏரியா நல்லா இருந்துச்சு. அப்புறம் ராஷ்மிகா கேரக்டரு உண்மையாகவே ஒரு பக்கம் ஆல்ஃபா மேல் தான் எனக்கு வேணுன்ற மாதிரி அங்கே அனிமல் ரன்பீக் அப்புறம் கூட ஜோடியாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஐயோ டாக்ஸிக்கா எனக்கு ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறதுன்னு இப்படி எல்லா ஏரியாவும் நான் தாண்டான்ற மாதிரி அவங்க ஸ்கோர் பண்ணுற ஏரியாலாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த கடைசியாக பேசின ஏரியா அவங்க ஐயோ இந்த கொலகார பாவிக்கிட்ட இந்த சைக்கோ கிட்ட வந்து சிக்கிட்டோமேடான்னு அவங்க தவிக்கிற இடம், அதை வெளியே சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டை அவங்க நல்லாவே கிரியேட் பண்ணாங்க. அண்ட் ஹீரோ கேரக்டர் உண்மையாகவே இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் கேரக்டரை மனுஷன் தத்ரூபமாக நடிச்சிருக்கிறாரு. சில இடங்களில் பாசத்தை அதிகமாக கொட்டுவார், அதுக்கப்புறம் சில இடங்களில் சைக்கோவாக மாதிரி கத்துவார். இப்படி எல்லா ஏரியாவையும் அந்த மனுஷனை நல்லாவே பண்ணியிருந்தாருப்பா. ஸோ ஒரு கட்டத்தில் இப்போ எப்படி நீ வெளியே வரப்போகிற, இவன் பார்க்கறதுக்கு தான் பாவமாக இருக்கிறான்,
ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக விஷமாச்சே, இந்த விஷத்துக்கிட்ட எப்படிமா வெளியே வர போகிறன்ற அந்த ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணது. இவன் என்ன மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணுறான், மொத்தமாக அவளை எப்படிலாம் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்கிற அந்த ஏரியாவுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, இப்போ இந்த ஆண் பாவம் பொல்லாதது ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறமா போட்டு எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. இப்போ ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆணாதிக்கவாதி ஆகிடுவீங்க. இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அப்பயும் நீங்கள் ஒரு ஆணாதிக்கவாதி ஆகிடுவீங்க. எனக்கு புரியல. இப்போ ஆண் பாவம் பொல்லாததில் எனக்குமே வந்து அந்த பொண்ணு இவ்வளோ வீக்காக காட்டுமா அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா அவ்வளோ வீக்காக இருக்கும்போது தான் நீங்கள் இஷ்டத்துக்கு அடிக்க முடியும், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே டக்குன்னு ஏற்றுக்க முடியுங்கிற மாதிரி. ஆனால் அது ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஜாலியான படம் தான். அதில் சில விஷயங்கள் எப்பா வேணும்ட்டே அந்த பொண்ணை அடிக்கணுன்றதுக்காகவே இப்படி பண்ணியிருக்கீங்கன்ற விஷயங்கள்லாம் தோணுச்சு. ஆனால் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தில் இந்த பேசின விஷயங்கள், இந்த டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்டு, ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டியேமா அப்படிங்கிற விஷயங்கள் ரியல் லைஃப்லாம் நடக்குது, எல்லாமே 100% ஒத்துக்கிறேன். ஆனால் இதுலேயுமே நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை அதிகப்படியாக தானே பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த பாய் ஃப்ரெண்டு சைக்கோப்பா ஒத்துக்கிறேன். ஆனால் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தானடா இருக்காங்க. இவங்களுடைய அப்பா கேரக்டரு அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் சைக்கோன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராஷ்மிகாவுடைய சின்ன வயசு கதையை கேட்டால் அவருமே ஒரு சைக்கோ மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரி, இப்போ இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யூனிவர்ஸில் நல்லவங்களே கிடையாதுன்னா ப்ரொஃபஸர் கேரக்டர் கொஞ்சம் நல்ல விதமாக தான் நடந்துப்பார். ஆனால் அவருமே எப்போ உனக்கு பிரச்சனையாப்பா, நான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம், நான் வரமாட்டப்பா, இனிமேல் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒதுங்கி போயிடுவார். சரி, ராஷ்மிகாவுக்கு மொதல் நாள் ஃப்ரெண்டான ஒருத்தன் வந்து சரி இவ இந்த மாதிரியான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலே, இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இவ இருக்காளே, ஏதாச்சும் நம்ம சரி ஹெல்ப் பண்ணுவோம், வெளியே வந்துருமான்ற மாதிரி ஒரு அட்வைஸ் ஆச்சு பண்ணுவோன்னா என் மூஞ்சியில் விழிக்காது போயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் அனுப்பிச்சு விட்ருவான். டே அப்போ அந்த யூனிவர்ஸில் நல்லவர்களே கிடையாதாரா? இங்கேயாச்சும் ஒரு 50% வீக்காக காமிச்சா நீங்கள் 100% எல்லாருமே சைக்கோவாக காமிச்சு வச்சிருக்கிறீங்களே. அப்போ இந்த பக்கம் வந்தால் ரத்தம், இந்த பக்கம் வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இதில் சில விஷயம் என்னென்னா, இந்த அம்மா கேரக்டர் வந்து அவங்க அப்பா ஆல்ரெடி ஹீரோவோட அப்பா வந்து ஆல்ரெடி அம்மாவை கொடுமைப்படுத்தி வச்சிருப்பாரு. அதனால் அவங்க பயந்து போயிருப்பாங்க. பையன் கிட்ட கூட ஐயோ சைக்கோ கொலைகாரன் வந்துட்டான், 10 பேரை கொலை பண்ண வீட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற பதட்டமாவேடா இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸா எல்லாருமே சைக்கோங்க அப்படின்னு காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பேச வந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். ஆனால் கொஞ்சம் நம்ம ஓவர் டோஸாக கொடுத்தா தான் அவங்க எவ்வளோ சைக்கோங்கிறத நான் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இந்த ஆண் பாவம் பொல்லாததில் அந்த கேரக்டரை எவ்வளோ டம்மியாக நம்ம வச்சாதான் நம்ம என்ன அட்டாக் பண்ணாலும் அதை வாங்கிட்டு இருக்க முடியும், எல்லாரும் ரசிப்பாங்கன்னு பிளான் பண்ணி வச்சாங்களோ அதே ஒரு ஃபீலில் தான் எல்லாருமே இங்கே சைக்கோவாக காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. இதை நீங்கள் அடிக்கும் பட்சத்தில் சில இடங்களில் இந்த படத்தையுமே நீங்கள் அடிக்கணும். நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் சில கேரக்டர்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக எல்லாருமே சைக்கோங்கிற மனநிலையில் தான் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அது எனக்கு இந்த படத்தில் ஃபீல் ஆச்சுப்பா. ஏன் இதை அடிக்கல, இதை மட்டும் இதுதாம்மா அப்படிங்கிற மாதிரி ஏன் இவ்வளோ கொண்டாடுறாங்கன்னு எனக்கு புரியலப்பா. நல்லா இருக்குது படம். அண்ட் இந்த 2 படங்களுமே நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன டிபேட் மாதிரியே ஓகே, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சா இல்லை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. மறக்காமல் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.